Hello students, TN 10th standard max important questions பார்த்துட்டு வரோம். Next trigonometryல இருந்து இன்னொரு problem discuss பண்ணலாம். If cos theta divided by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta. Okay. So generally வந்து prove that some term is equal to some term அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு டைப். நெக்ஸ்ட் பாருங்கள், இது டைப் 2 ப்ராப்ளம். இதில் வந்து சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்யூமிங் தட் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரூவ் தட் சம் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் நம்ம அந்த இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. என்ன கிவன் கண்டிஷன் இருக்கோ அதை அப்ளை பண்ணி தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வகையான கொஸ்டின். அதாவது ப்ரீவியஸ் மாடலில் நீங்கள் பார்த்தீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ப்ரூவ் தட் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி prove that some LHS value is equal to some RHS value ன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் டைப். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல கிவன் என்ன அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ கிவன்ன்றது இந்த இஃப் கண்டிஷன் தான் கிவன், தட் இஸ் தி கிவன் டேட்டா. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். கிவன் cos theta divided by 1 plus sin theta is equal to 1 by a. ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ எல்ஹெச்எஸ் டேர்மில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே நமக்கு a ஸ்கொயர் டேர்ம் வந்திருக்கு. சரி, இங்கே வந்து 1 by ஏன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம எப்படி a ஸ்கொயர் கொண்டு வரலாம் அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஏவை நியூமரேட்டர் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ஏ ஸ்கொயர். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ இது எப்படி நம்ம நியூமரேட்டர் கொண்டு வருவோம்? வில் டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus sin theta தி ஹோல் டிவைடட் பை cos theta இஸ் ஈக்குவல் டு a by 1 ஆகிடும். தட் கேன் பி சிம்ப்ளி ரிட்டன் அஸ் a. ஸோ a இஸ் நத்திங் பட், நான் ஜஸ்ட் ரீரைட் பண்ணுறேன். So a is equal to 1 plus sin theta the whole divided by cos theta. ஸோ இதை எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம்? காமன் டினாமினேட்டர் இருக்குது cos thetaன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by cos theta ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், நெக்ஸ்ட் டேர்ம் sin theta இருக்குது. ஸோ sin theta by cos thetaன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். நார்மலாக இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுனால் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம காமன் டினாமினேட்டர் காஸ் தீட்டான்னு சொல்லி எழுதிட்டு மேலே வந்து 1 ப்ளஸ் இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணி நியூமரேட்டர் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதிடும். ஜஸ்ட் 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபார்மில் இருக்குது, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும். ஜஸ்ட் தி ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் வாட் வி யூஸ்வலி டூ. ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? சீக்கன் தீட்டா plus sin theta by cos theta is tan theta. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ a is equal to secant theta plus tan theta. ஓகே, a ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ வாட் we will do, we will square on both sides. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. So 2 into secant theta into tan theta. So I will name this as equation number 1.
ஸோ இந்த கிவன் டேட்டா மட்டும்தான் நான் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஃபார்ம் அப்படின்னா வி ரெக்வயர்ட் ஏ ஸ்கொயர் இந்த ப்ராப்ளம். அதனால் ஏ ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம கிவன் டேட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ வி வில் நேம் தட் ஃபைனல் ஈக்குவேஷன் as ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் திஸ் எல்ஹெச்எஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதனால் ஃபர்ஸ்ட் லெட் மீ கன்சிடர் எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் டேர்ம் என்னது, a square minus 1 the whole divided by a square plus 1. This is equal to, what is the value of a square? Secant square theta plus tan square theta plus 2 secant theta tan theta. This is the value of a square minus 1 இருக்கு, the whole divided by a square once again. So we will get secant square theta plus tan square theta plus 2 secant theta tan theta. This is a square plus 1 இருக்கு. So plus 1. So just வந்து இது 2 terms இருக்கு. So suppose இந்த entire term நம்ம ஒரு term கன்சிடர் பண்ணுறோம், 1ன்றது ஒரு செகண்ட் term கன்சிடர் பண்ணுறோம். இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் தி ஃபார்ம் a minus b divided by a plus b அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த bracket doesn't really make any sense. ஸோ அந்த bracket நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஆர் we can ignore that in other words. சரிங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஜஸ்ட் வில் ரிமூவ் தி bracket. Secant square theta plus tan square theta plus 2 secant theta tan theta minus 1 the whole divided by secant square theta plus tan square theta plus 2 secant theta tan theta plus 1. இப்போ நான் இங்கே ரஃபில் ஒரு சின்ன விஷயம் எழுதுகிறேன். நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta equal to 1ன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதிலிருந்து நம்ம இன்னும் 2 ஐடென்டிட்டிஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 3 இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது உங்கள் சிலபஸில், அது பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஐடென்டிட்டியில் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டிவைட் போத் LHS அண்ட் RHS பை cos square theta. சரிங்களா? ஸோ LHS அண்ட் RHS நான் வந்து cos square thetaவால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ் பை cos square theta. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி எழுதலாம், sin square theta by this denominator term cos square theta plus cos square theta by cos square theta ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். that is equal to 1 by cos square theta. sin square theta by cos square theta is tan square theta. cos square theta cancel ஆகி 1 வரப்போகுது. 1 by cos square theta is secant square theta. So from this I can say tan square theta plus 1 is equal to secant square theta. சரிங்களா? இது நீங்கள் ஆல்ரெடி படித்து ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே யூ கேன் அப்ளை திஸ். அப்படி இல்லை மறந்து போச்சு அப்படின்னா from the basic formula sin square theta plus cos square theta equal to 1 you can deduce this formula. நீங்களே டெரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு secant square theta வந்து in terms of tan square theta நம்ம எழுதலாம் based on this identity. இப்போ பாருங்கள் secant square theta இருக்குது. secant square theta is equal to tan square theta plus 1. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். this is equal to tan square theta plus 1 plus ஒரு tan square theta இருக்குது plus 2 secant theta tan theta minus 1 the whole divided by, இங்கே பாருங்கள் once again secant square theta இருக்குது, tan square theta plus 1 நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan square theta plus 1 plus tan square theta plus 2 secant theta tan theta plus 1. Okay, plus 1 and minus 1 get cancelled.
ஸோ tan square theta ப்ளஸ் tan square thetaன்றது என்னது 2 tan square theta. ஸோ 2 tan square theta plus 2 secant theta tan theta the whole divided by tan square theta plus tan square theta என்னது இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் tan square theta plus 1 இருக்குது இங்கேயும் tan square theta plus 1 இருக்குது tan square theta plus 1ன்றது secant square theta. So this will become secant square theta plus once again tan square theta plus 1 is secant square theta plus left out term 2 secant theta tan theta. Next ரெண்டுத்துலேயும் நம்ம மேலே வந்து 2 tan theta காமனாக எடுக்கலாம். ஸோ 2 tan theta into tan theta உள்ளே வரும். ஸோ that 2 tan theta into tan theta is 2 tan square theta. சரிங்களா 2 tan theta வெளில எடுத்தாச்சு. லெஃப்ட் அவுட் டேர்ம் secant theta இருக்குது divided by secant square theta plus secant square theta என்ன வரப்போகுது 2 secant square thetaன்னு வரும். என்னது 2 secant square thetaன்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ 2 secant square theta plus 2 secant theta tan theta. 2 secant square theta plus 2 secant theta tan theta. This is equal to 2 tan theta into tan theta plus secant theta the whole divided by denominatorல 2 secant theta காமனாக எடுக்கலாமா ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 2 secant theta காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ 2 secant theta into what is the left out term in the first term secant theta ப்ளஸ் இருக்குது. ஸோ இது போட்ட ப்ளஸ் 2 secant theta காமனாக எடுத்தாச்சு. லெஃப்ட் அவுட் டேர்ம் வந்து tan theta இருக்குது. ஸோ 2 into tan theta into tan theta plus secant theta the whole divided by 2 into இதெல்லாம் இன்டூவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். 2 into secant theta into secant theta plus tan theta அப்படி இருக்குது. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். tan theta plus secant theta tan theta plus secant theta கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட் tan theta by secant theta. What is tan theta? Sin theta by cos theta the whole divided by what is secant theta 1 by cos theta. ஸோ நியூமரேட்டர் பார்ட்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது டினாமினேட்டர் பார்ட்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. சம் நியூமரேட்டர் டிவைடட் பை சம் டினாமினேட்டர் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்துலையுமே காஸ் theta டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இல்லை இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு sin theta by cos theta இருக்குது இல்லைங்களா sin theta by cos theta இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த 1 by cos thetaவை ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதணும் பக்கத்தில். ஸோ cos theta by 1ன்னு சொல்லி எழுதுவீங்க. 1 by cos theta becomes cos theta by 1 because this division symbol has become multiplication symbol. ஸோ இந்த ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ cos theta கேன்சல் பண்ணுறேன். I will get sin theta by 1 that is nothing but simply sin theta that is equal to the required RHS value. ஸோ ஃபைனலாக hence proved ன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடணும். Thank you students.